நிவாரண தொகை வழங்கப்படும் நேரத்தில் 2000 ரூபாய் தான் கடந்த காலத்தில் வழங்கப்பட்டது. அதை இப்பொழுது உயர்த்தி இந்த முறை இந்த ஆட்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்தை எடுத்து சொன்னால், உயர்த்தி வழங்கப்பட்ட போது அவர் இங்கு 4000 ரூபாய் வழங்கப்பட்டதாக ஒரு செய்தியை சொன்னார். அது ஒரு திருத்தம். 4000 அல்ல, இந்த ஆட்சியில உதவி தொகையாக 7500 ரூபாய் வழங்கப்பட்டது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்படி பல்வேறு வகைகள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழில்துறையை பொறுத்தவரை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்றத்தில் அண்மையில தொழில்துறை மானியத்தினுடைய கோரிக்கையை தாக்கல் செய்து நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பதிலுரை ஆற்ற வேண்டிய அந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நிறைவேற்றி தந்ததாக இங்கே பெருமையோடு நம்முடைய மதிப்பிற்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். உண்மைதான். ஆக முதல்வர் அவர்களின் சார்பில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆக அப்படி கிடைத்த நேரத்தில் அந்த துறைமுறை அதிகாரிகளோடு ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள், ஒரு வார காலம் அவர்களோடு பேசக்கூடிய, அவர்களோடு கலந்து விவாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் பெற்றேன். அப்படி பெற்று அந்த சம்பந்தமான அந்த அறிவிப்புகளை, அவருடைய உரைகளை, அவருடைய பதில் உரைகளை எல்லாம் சட்டமன்றத்திலே நான் தாக்கல் செய்தேன். அப்படி தாக்கல் செய்த போது இந்த துறையின் சார்பில் முதல்வருடைய அனுமதியோடு சில அறிவிப்புகளையும் வெளியிட்டேன் போது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆக தொழில் துறையை பொறுத்தவரை, தொழிற்சாலையை பொறுத்தவரை சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் போன்ற இந்த பகுதிகளில் தான் அதிகமானவருக்கு இன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகிறது. இந்த ஒரு குறை ஒரு நீண்ட ஆண்டு காலமாக இருந்து வந்த குறையாக இருப்பது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த தொழிற்சாலைகளுக்கென்று, தொழில்துறைக்கு ஒரு புதிய ஒரு பாலிசி, ஒரு கொள்கை கொண்டு உருவாக்கப்பட்டு, அப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையில இன்றைக்கு அந்த தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சலுகையை வழங்குகிற நேரத்தில் ஏதோ சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டுமில்லாமல், அதில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமான அளவிற்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலையில இன்றைக்கு நம்முடைய அரசு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏன் முன்பே இங்கே கூட நம்முடைய அப்பா அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். அதேபோல மற்றவர்களும் அதை இங்கே உங்களிடத்தில் நினைவுபடுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது அப்பொழுது மறைந்த மத்திய அமைச்சராக இருந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் இதே தென் மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி பகுதியில் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் போட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு, ஏற்கனவே தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது அவரே நேரடியாக நாங்குநேரி பகுதிக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி வைத்தார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த பணியை பற்றி கவலைப்பட்டார்களா, அதை அக்கறை எடுத்துக் கொண்டார்களா, அதை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தார்களா என்றால் இல்லை. அதை அப்படியே கிடப்பிட போட்டு விட்டார்கள். ஆனால் அது கிடப்பிட இருந்து வந்தது. இப்பொழுது மீண்டும் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்குள்ளே அன்போடு ஆதரவோடு பொறுப்பேற்றதற்கு பின்னால் கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அந்த நாங்குநேரி திட்டத்தை, அந்த நாங்குநேரி பகுதியை உருவாக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கிட வேண்டும் என்று மீண்டும் முயற்சி ஈடுபட்டு அதற்காக மத்திய அரசோடு அணுகி மத்திய அரசுடைய அனுமதியை முறையாக நாம் பெற்று இப்பொழுது அந்த திட்டத்தை நாம் தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாங்குநேரி அந்த பொருளாதார மண்டலமாக உருவாக்கக்கூடிய நேரத்தில் ஏஎம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கூட்டு முயற்சியோடு அந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த திட்டம் முடிவடைகிற நேரத்தில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறக்குறைய இந்த மாவட்டத்தை சார்ந்த 70,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு
வாங்கிய ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் வருகிறது என்று சொன்னார். அப்படி வரக்கூடிய ஒரு முதல் மண்டலம் எங்கே அமையவிருக்கிறது என்று சொன்னால் நாங்குநேரி பகுதியிலே தான் அது அமையவிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் இப்பொழுது இங்கே கூட பேசுகிற போது நம்முடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் அதேபோல மற்றவர்கள் எல்லாம் கிடைக்க குறிப்பிட்டு சொன்னார். வெளியவேண்டான் பகுதியில் இன்றைக்கு தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப ஐடி பூங்கா உருவாக்கப்பட இருக்கிற இந்த செய்தியை கூட எடுத்து சொன்னார்கள். ஆக இப்படி பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு இந்த தென் மாவட்ட பகுதியில் குறிப்பாக இந்த மாவட்டத்திற்கு வருகிற நேரத்தில் அதற்குரிய வரிச்சலுகைகளை கூட இன்றைக்கு அரசு வழங்க திட்டமிட்டிருக்கிறது. முன்பெல்லாம் 250 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தான் வரிச்சலுகை வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் இந்த தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்தாலே போதும், அதற்கு வரிச்சலுகை வழங்கப்படும் என்று நம்முடைய கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இப்படி இந்த மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை அதிகமாக அளவிற்கு உருவாக்கக்கூடிய அந்த பணி இன்றைக்கு தொடர்ந்து நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து துணை நின்று சிறப்பான வகையில் உங்களுடைய ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்தில் பல்வேறு நேரங்களில் இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி உரிமையோடு சுட்டிக்காட்டி எடுத்து சொல்லி அந்த உரிமைகளை எல்லாம் முதல்வரிடத்தில் குறிப்பிட்டு காட்டி அந்த வகையில் இன்றைக்கு பல திட்டங்களை எல்லாம் இந்த தொகுதிக்கு தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் துணை நிற்கக்கூடிய உங்களுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.